அனைவருக்கும் வணக்கம். விசித்ராமா எவிக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் விசித்ராமா வந்து ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும். இவங்க எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா விசித்ராமா போட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு வில்லி, அவங்க வந்து மதர் சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகளை போட்டு தாய் கிழவி இன்னும் நிறைய வார்த்தைகளை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து அர்ச்சனா பிஆர் தான் மெயினாக பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீன் இந்த பிரதீப் பாண்டியன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற அந்த ஒரு சீனே வேறு லெவலில் இருக்கும். பிரதீப் வந்து கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, கேமை வந்து கற்றுக்குங்க, கேமை கற்றுக்கல அப்படின்னா இங்கே இருக்கவே முடியாது, கேம் வந்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு விசித்ராமா சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து டேட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, டேட்டு ஃப்ரீயாக இருந்தனால தான் நான் வந்தேன், மற்றபடி எனக்கு வந்து கேம் ஆடணும், கேம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வெகுளித்தனமாக அப்படியே ஒரு அப்பாவி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விசித்ராவை தாண்டா நீங்கள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாய் கிழவி, அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் போட்டு பேசி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் எதுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கே வைக்கல அப்படின்னா விசித்ராவை கடைசி வரையும் கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூசாமல் எல்லாருமே வந்து பேசிங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இந்த கேமு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஒரு இது கிடையாது. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க பாரு, நான் டேட்டுக்காக தான் வந்தேன் அப்படி, டேட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் அவங்க ஒரு இன்னசென்ட்டு. அதே மாதிரி பிரதீப் பாண்டியனி கூட அவங்க அந்த பேசுறதுலேயே 50 லட்ச ரூபா ஜெயிச்சுட்டா நீ என்னடா பண்ணுவோம் அப்படிங்கும்போது அதுக்கு அவர் சொன்னது, அது அவங்க கேட்குற விதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு அப்பாவி மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருக்கும். ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜோவியலாக அவ்வளோ பர்சனலாக அவ்வளோ தூரம் பேசுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க மாயாவோட சேர்ந்தனால தான் விசித்ராம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. அவங்களோட இயல்பே வந்து எல்லாரோடையுமே வந்து சகஜமாக பேசுவாங்க. தனக்கு எப்படி சண்டை போட்டால் கூட திருப்பி அவங்கள போய் இது பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட பேசி எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லைன்னா எப்படி பிரதீப்போட பேசுவாங்க, 50 லட்ச ரூபா ஜெயிச்சுட்டா நீ என்னடா பண்ணுவாங்கும் போது அவர் வந்து நான் வீடு கட்டுவேன், ஃப்ளாட் வாங்குவேன், இடத்த வாங்கி இது பண்ணி எங்கள் சித்திக்கு வந்து கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்நியமாக பேசுகிறாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து விசித்ராமா வந்து ஒரு அப்பாவிங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த ஷோக்கு நல்லா பயன்படுத்திட்டாங்க. தினேஷ் மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து திட்டு வாங்கி அவங்களுடைய அந்த பெரிய ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் விட்டு மதிப்பெல்லாம் விட்டு இந்த கேமில் வந்து இந்த விஜய் டிவிக்காரன் என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்கள போட்டு நல்லா யூஸ் பண்ணி அவங்க பிரச்சனையை மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே ஏற்றாமையே கடைசியில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா இருப்பாருங்க, 2 பேர் கைகூத்து முடிச்சுங்க அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த அர்ச்சனா பிஆர்னால தாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேமேஜ் ஆனது. அர்ச்சனா பிஆர் குரூப் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பேசுகிறது, மதர் சுப்பீரியர் அந்த அளவுக்கு பேசி பேசியே அந்த ஒரு அப்பாவியான ஒரு ஆளை வந்து வில்லி மாதிரி சித்தரிச்சு சினிமாவில் வர வில்லி மாதிரி பார்த்தீங்கன்னா விசித்ரா இருக்காங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க எவிக்ஷன் ஆகிட்டாங்க. இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். இதுதான் நம்மளால் மனசில் வந்து ஏற்றுக்க முடியல. எப்படி போனாலும் இன்னும் ஒரு திருப்பி வந்து அவங்க பிக் பாஸ்குள்ளே போயிடுவாங்க. நம்ம திருப்பி வந்து அவங்கள மிஸ் பண்ண போகிறதில்ல. இந்த 7 நாளும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பழைய போனவங்களாம் திருப்பி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற போது இவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம 100 நாள் வந்து பார்க்க தான் போகிறோம். அந்த கடைசி ஒரு 4 நாள் 3 நாள் மட்டும் பார்க்க முடியாது. எனிவே இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். இவங்க ஒரு அப்பாவி மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. இந்த பிஆர் தான் இந்த எவிக்ஷனுக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.